ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என் அருள் உனக்கு முழுமையாக இருக்கின்றது என்பதை இக்கணம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்கு இனி கிடைத்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் உன்னுடைய மனம் சோர்வடைகின்றதோ, எங்கெல்லாம் உன்னுடைய வாழ்வு சோர்வை நோக்கி செல்கின்றதோ, அந்த இடத்தில் புது தெம்பை கொடுத்து புது வலிமையை கொடுத்து உன்னை உற்சாகத்தோடு கம்பீரமாக எழுந்து நடக்கவும் செய்திடுவேன். வாழ்க்கை எத்தனை தோல்விகளை சந்திக்க வைத்தாலும் அத்தனையையும் தைரியமாக சமாளித்து எதிர்கொண்டு உனக்கான வெற்றியை நீ பெற்றே தீருவாய். என்னுடைய அருளும் ஆசியும் உனக்கு முழுமையாக கிடைத்துள்ளது. உன்னுடைய குடும்பமும் நீயும் ஒற்றுமையாக வாழ்வீர்கள். ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகள் எதற்காக இந்த புரிதல் இல்லாமல் இருக்கின்றது? நாம் ஒன்று சொல்ல நினைத்து வேறொன்று சொல்லியும் முடிக்கப்படுகின்றது. பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிந்து வேறு ஏதோ ஒரு திசைக்கு மாறி அல்லவா சென்று விடுகின்றது. ஏன் இந்த நிலை? எதற்கு இந்த பாடுகள்? அப்படி என்னதான் நான் பாவம் செய்தேன் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீயே கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, வெறுப்பை உமிழக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் அமைந்துள்ளதால் உனக்கு வருத்தம் அதிகமாகி விட்டது. வருத்தப்படாதே குழந்தையே, அதே களத்தில் நானும் உன்னோடு இறங்கி விட்டேன். உன்னுடைய மனதில் எதை நினைத்து நீ தொடங்கினாயோ அதையே வெளிப்படுத்தி உன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, உன்னுடைய அறிவு கூர்மையின் மூலமாக நீ உன் பிரச்சனைகளை எல்லாம் வென்று பிறர் மனதிலும் இடம் பிடித்து அன்போடு அரவணைப்போடு நீ வாழக்கூடிய சூழ்நிலையாக நான் மாற்றி தருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் நான் கலைத்து விடுவேன். சிக்கல்கள் இல்லாமல் சுமூகமான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி விடுவாய். முடிந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாமல் இனி ஆரம்பிக்க போகும் சந்தோஷங்களை நினைத்து உன் மனநிலையை நீ இன்பமாக மாற்றிக்கொள். வரும் காலம் வசந்த காலமாக உள்ளது. துணிந்து செயல்பட்டு பல வெற்றிகளை காண உள்ளாய். கடினமாக உழைக்கின்ற உனக்கு பலன் கிடைக்காமல் போகாது. உன்னுடைய உழைப்பும் நீ காத்திருந்த அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். முன்னேற்றம் என்பது விரைந்து கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே. முன்னேற்ற பாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றாய், நிதானமாக நடந்து கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு தடையும் அங்கு இல்லை. மெதுவாக சென்றால் கூட விரைந்து உன்னுடைய வெற்றியை நீ பெற்று விடலாம். நிதானம் என்ற ஒன்றுதான் மிகவும் முக்கியம். அவசரப்படுவதால் தான் தடுமாறி விழுந்து எழுவதற்கு நேரமாகிவிடும். என் அன்பு குழந்தையே, இதே வேகத்தோடே செல். உனக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. உன்னுடைய உள்ளத்தில் இந்த முருகனின் நினைவுகள் இருப்பதால் உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் என்பதும் இருக்கும். என்னுடைய அருள் பெற்ற குழந்தை நீ. எல்லா இன்பங்களும் வளங்களும் செல்வ செழிப்புகளும் உன் வாழ்வை வந்து சேரும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி விடுவாய். முயல்பவனுக்குத்தான் வெற்றி என்ற ஒன்றும் பரிசாக கிடைக்கும். சோதனைகளை கண்டு பயந்து துவண்டு போகாதே. தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி உன் கரத்தில் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.